எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சிம்பத்தி வர்சஸ் எம்பத்தி. சிம்பத்தின்னா இங்கிலீஷ்ல எப்படி சொல்றோம்னா ஐ ஃபீல் சாரி ஃபார் யூ அப்படின்றது சிம்பத்தி. எம்பத்தின்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் யூ ஃபீல்ன்றது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு கதை. நல்ல மழை பெய்யுது, ஜோராக மழை பெய்யுது. அப்போது மக்களெல்லாம் ஒரு டீ கடையாட்ட ஒதுக்குறாங்க. அப்படி ஒரு பையன் ஒரு இன்ஜினியர், ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பண்ணுறான். அவன் இந்த டீ கடையில் வாங்கி டீ குடிக்கிறான். மழையை அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்போது ஒரு வயசான பெரியவர் மாட்டு வண்டியை தள்ளின்னு வராரு. மழையில் ஃபுல்லாக நனைஞ்சிட்டாரு. அவர் செருப்பெல்லாம் அப்படியே அலங்கோலமாக இருக்குது. அது என்ன கஷ்டம்தான் அந்த செருப்பு போட்டு நடக்கிறதே. அது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வழுக்கவும் செய்யுது. அது நிறுத்திட்டு அவர் இந்த டீ கடையாட ஒதுக்குறாரு. இந்த கால் சேரும் சகதியமாக இருக்கிறதால உள்ளுக்குள்ளே வரவும் இது இல்லாமல் வெளியவே நிற்கிறாரு. அதாவது மழை விட்டா போயிடலாம் அப்படின்னு. இந்த தம்பி டீ குடிக்கிறவர் அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு எப்படி போவார், மழை விட்டா கூட சேரும் சகதியமாக இருக்குமே, அந்த செருப்பெல்லாம் வழுக்குமே அப்படின்னு நினைக்கிறாரு. இவரா போய் பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு செருப்பை வாங்கின்னு இந்த பெரியவருக்கு கொடுக்குறாரு. பாருங்க, பெரியவர் ஒன்றும் கேட்கல, செருப்பு கொடுங்கலாம் கேட்கல. இந்த தம்பிக்கு தோணிருக்கு, வாங்கி கொடுக்குற. அவர் ஒன்றும் இல்லை, நன்றி அப்படின்னு சொல்றாரு. இந்த பெரியவர் செருப்பை போட்டுட்டு மழை விட்டதுக்கு அப்புறம் கிளம்பி போறார். இப்போ சிம்பதின்றது என்ன? இந்த சிச்சுவேஷன்ல மாட்டு வண்டி தள்ளின்னு வர ஒரு பெரியவர், அவருடைய இயலாமை செருப்பு கூட ஏதோ பழைய செருப்பு ஒன்று போட்டுன்னு வராரு. அது வழுக்குது. அவர் நிலைமை நினைச்சு துக்கப்படுறது, வருத்தப்படுறது சிம்பதி. எம்பதி என்னன்னா, அவர் என்ன சூழ்நிலை போயிட்டு இருப்பாரு மனசளவுல, அதை சிந்திச்சு பார்த்து அவரு கூட என்ன நினைப்பாரு, கையில காசு இருந்தா ஒரு நல்ல செருப்பு வாங்கி போடணும்னு நினைச்சிருப்பாரா இல்லையா? அதை நம்ம வெளியில இருந்து பார்த்து புரிஞ்சு அவர் கேட்காமையே போய் செருப்பு கடையில செருப்பு வாங்கி கொண்டு வந்து கொடுக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது பேர் எம்பதி. ஓகே. அப்ப இந்த தம்பி நடந்துகிட்ட விதம் இருக்குல்ல, அது ஒரு லெவலுக்கு மேல, சிம்பதிக்கு மேல எம்பதி. ஓகே, இது ஒரு சப்ஜெக்ட். இப்போ சிம்பதிக்கும் எம்பதிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி ஒரு கதை எடுத்து பார்ப்போமே. ஒரு கதை என்னன்னா, அடுத்தது ஒரு ஸ்கூல்ல ஒரு மேக்ஸ் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஓகே, டெய்லி பசங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பாரு. ஒரு பையன் மட்டும் எம்டி பேப்பர் கொடுப்பான், ஒண்ணுமே எழுதாம கொடுப்பான். இவருக்கு சம கோவம் வருது, அடிக்கிறாரு. இதே கதை தொடருது. டெய்லி வரான், காலி பேப்பர் தான் கொடுக்குறான். அப்போ சார் புரிஞ்சுக்கிறாரு, நான் அடிச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது, இவன் கதை என்னன்னு கேட்கணும்னு உட்காந்து கதை கேட்கிறாரு. அப்போ அந்த பையன் சொல்றான், எங்க அப்பாவுக்கு வேலை இல்லை, வீட்டில் எப்போ பார்த்தாலும் அவருக்கு சத்தம் போட்டுனே இருக்காரு, வீட்டில் ஒரு அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, படிக்கணும்னு இன்ட்ரெஸ்டே இல்லை, இதுக்கிட்ட நான் எங்க உட்காந்து ஹோம்ஒர்க்லாம் எழுதுறது அப்படின்னு அவன் இயலாமையே அந்த பையன் சொல்றான். அப்போ சாரு அவர் ஒன்று முடிவு பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு, டெய்லி நீ வீட்டுக்கு இப்போ ஸ்கூல் 4 மணிக்கு விடுறாங்கன்னு வச்சுக்கேன், நீ 4 மணிக்கு போக வேணாம், உட்காரு, 5 மணி வரைக்கும் இரு, உனக்கு நான் செப்பரேட்டாக சொல்லி தரேன்னு சொல்லி சார் உட்காந்து சொல்லி கொடுக்குறாரு. இந்த டியூஷனுக்கு ஃபீஸ் எல்லாம் கிடையாது, வெறும் அன்புல நடத்துறாரு. இந்த பையன் கேட்டுக்கல, எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்தா நான் படிக்கிறேன் அப்படின்லாம் கேட்கல, இவரா நடத்துறாரு. இந்த பையன் அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிச்சு பாஸ் ஆகி காலேஜுக்கு போய் அதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு போய் நல்ல ஒரு இன்ஜினியர் ஆனதுக்கப்புறம் அவன் நன்றி உணர்வோடு நடந்துக்கிறான். அந்த சார்கிட்ட சொல்கிறான், எல்லாரும் என் ஏழ்மையை நினச்சி இதை நினச்சி வருத்தப்படுவாங்க, துக்கப்படுவாங்க, ஒரு சிம்பதி காட்டுவாங்க. நீங்கள் தான் என்ன மாதிரி எனக்கு இருக்கிற பிரச்சனை ஃபீல் பண்ணி எனக்கு என்ன பண்ணணும்னு நினச்சிங்க, பண்ணவும் செய்றீங்க. இதுலேயும் நான் கேட்கல, எனக்கு டியூஷன் எடுங்கன்னு நான் கேட்கல, எங்கிட்ட காசு இல்லை, அதனால் அந்த மாதிரி கேட்கவும் முடியாது. நான் நீங்களா புரிஞ்சு என்னோட கஷ்டத்தை தெரிஞ்சு நீங்களா டியூஷன்லாம் நடத்தி இதெல்லாம் பண்ணீங்கல்ல, இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா. இதுதான் எம்பதி. அடுத்த சம்பவம், ஒரு வீட்டில் ஒரு அம்மா, அவங்க பிஸ்னஸும் பண்ணுறாங்க, அதனால ஃபோன் காலில் இருக்காங்க. அவங்க குழந்தை ரொம்ப சின்ன குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தை அம்மா அம்மா அம்மான்னு பின்னாடி சுற்றுறாங்க. அந்த குழந்தைங்க அம்மா பிஸ்னஸ் காலில் இருக்கான்னு புரிஞ்சிக்கக்கூடிய வயசு கிடையாது. அம்மாவுக்கு கோவம் திட்டுறாங்க, ஃபோனில் இருக்கேன்னு தெரியல, டிஸ்டர்ப் பண்ணுறா, அச்சு வச்சு திட்டுறாங்க. அந்த குழந்தை அப்படியே அழுதுகிட்டு ஒரு சைடு போய் உட்காந்துக்குது.
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த அம்மா ஃபோன்லேயே இருந்தால் கூட யோசிச்சு பார்க்குறாங்க, "ஏன் குழந்தை வந்தது, எதுக்கு வந்தது, கையில் ஏதோ ஒரு பேப்பர்லாம் இருந்தது இந்த குழந்தைக்குன்னு பார்த்தா அந்த குழந்தை வந்து ஒரு படம் வரைஞ்சிருக்கு. அந்த படம் என்னென்னா அம்மாவும் குழந்தைய இருக்கிற மாதிரி, அதாவது இவங்க அம்மாவும் இவளும் இந்த குழந்தைய இருக்கிற மாதிரி ஒரு படம் வரைஞ்சிட்டு அதில் ஒரு கேப்ஷன் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா, எங்கள் அம்மா எப்போவுமே பிஸி அப்படின்னு ஒரு கேப்ஷன் இருக்குது. அவன் குழந்தை மனசில் அந்த ஆழமாக பதிஞ்சிச்சு. அம்மாவுக்கு வந்து தனக்கு சமயம் கொடுக்கறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறான். குழந்தை புரிஞ்சுக்கிட்டதை அந்த படம் வரைகிறது புரியுது. அப்போ இந்த அம்மா யோசிக்கிறாங்க, அந்த அம்மா குழந்தையா இருக்கும்போது அவங்க அப்பா ஆஃபீஸு அது இதுன்னு பிஸியாக இருக்கும்போது அப்பாக்காக ஏங்கின டைம் அவங்களுக்கு புரியுது. அப்பாவால் இவங்களுக்கு டைம் கொடுக்க முடியல, இவங்க குழந்தையா இருக்கும்போது. இப்போ இவங்க குழந்தைகளும் இவங்களால டைம் கொடுக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ண ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்புறம் போய் அந்த குழந்தைகிட்ட உட்காந்து பேசி அந்த படம் வரைஞ்சதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இனிமேல் நான் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. பாருங்களேன், ஒரு குழந்தை நிலைமையை நினச்சி துக்கப்படுறது இல்லை வருத்தப்படுறது சிம்பத்தி. அந்த குழந்தையோட பார்வையிலே பார்க்கறது என்னென்னா, இப்போ இவங்க நிலைமை நினச்சி பார்த்தாங்க, இவங்க குழந்தை நிலைமை நினச்சி பார்த்தாங்க. அங்கே இவங்களுக்கு எவ்வளோ துக்கம் தந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஞாபகம் வந்துச்சு. இனிமேல் நம்ம குழந்தை அந்த மாதிரி கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சி அந்த குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இது பேர் எம்பத்தி. சரியா? ஸோ இந்த சிம்பத்தி வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கோங்க. மோஸ்ட்லி எல்லாருக்குமே இருக்கும். மனிதர்களாக பிறந்த எல்லாருக்குமே இருக்கும். ரோட்டில் ஒரு பிச்சைக்காரன் போகிறான்னு வச்சுக்கோங்களேன், உடனே நமக்கு வந்து ஒரு சிம்பத்தி வந்துடும். ஐயோ கஷ்டமாக இருக்காரு, ரொம்ப துக்கத்தில் இருக்காரு. இது வெறும் சிம்பத்தி. என்ன பண்ண முடியும்? உடனே போய் அவங்களுக்கு வந்து ரூபா நோட்டு எடுத்து கொடுத்தாதான் கரெக்டானது எம்பத்தின்னு அர்த்தம் கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தரும் 3 விஷயம் பண்ணலாம். ஒன்று, நீங்கள் உங்ககிட்ட காசே இல்லை வச்சுப்போம், அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணலாம். இறைவனை கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு நல்லது கொடுப்பான்னு கனெக்ட். ஏன்னா இதுவே பெரிய உதவி. பாருங்களேன், மனிதர்களால் பல இடங்களில் உதவி பண்ண முடியாது. ஆனால் இறைவன் இன்டர்வென்ஷன் இருந்ததுன்னா வேற ஏதாவது வழியில் அவங்களுக்கு உதவி கிடைக்காத வாய்ப்பு இருக்குது, நடக்கும். அதை நீங்கள் பண்ணணும். ரெண்டாவது, உங்களுக்கு ஏதாவது நாலேஜ் தெரியும், ஏதாவது சப்ஜெக்ட் தெரியும்னா அதை ஃப்ரீயாக கொடுங்க அந்த அட்வைஸை. ஏன்னா உங்களுக்கு கிடைச்ச பாடம்ன்றது வாழ்க்கை அனுபவமாக இருக்கும். நொந்து நூலாகி கற்றுந்துருப்பீங்க. இது வேற ஒருத்தர் நொந்து நூலாகி தான் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. அதை நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கலாம். இது 2வது வழி. 3வது, ரியலாகவே உங்ககிட்ட காசு இருக்குன்னா, ஒரு 100 ரூபா இருக்குன்னா நீங்கள் மேக்ஸிமம் 20% வரைக்கும் தரலாம். 20 ரூபா வரைக்கும் நீங்கள் டொனேஷனாக கொடுக்கும். இந்த 3ல் ஏதாவது ஒன்று பண்ணணும். என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஐயோ பாவம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இப்படி வெறும் சிம்பத்தி பண்ணுற லெவலில் மட்டும் நம்ம இருந்துடக்கூடாது. எம்பத்தி, அதாவது அவங்க மனசில் இருந்து அவங்க இடத்துல இருந்து அதை சிந்திச்சு பார்க்கணும். அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா நம்மளால முடிஞ்ச லெவலில் அப்படின்னு யோசிக்கணும். ஓகேவா? இது பண்ணால் எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். இது படித்தேன், சரி உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான். சிம்பத்திக்கும் எம்பத்திக்கும் உள்ள ஒரு கம்பேரிஷன். ஸோ சிம்பத்தின்றது வந்து ஒருத்தரோட நிலைமையை நினச்சி வருத்தப்படுறது, துக்கப்படுறது. ஓகேவா? எம்பத்தின்றது அவங்க பார்வையில இருந்து அந்த பிரச்சனையை பார்த்துட்டு அவங்களுக்கு எப்படி உதவ முடியுன்றது உதவுறது எம்பத்தி. ஓகே, ஒரு தகவல். நம்மளுடைய மொபைல் ஆப்பில் பல விஷயங்கள் ஆட் பண்ணிட்டே வரும். அந்த ஜிஸ்ட் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் வந்து ரொம்ப நாளாக பிரச்சனை பண்ணிட்டே இருந்தது. லோட் ஆகலன்னு வந்தது. திடீர்னு ப்ரைவேட்டுன்னு வந்தது. இப்போ ஒரு வாட்டி ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது எங்கள் ஃபோனில் மட்டும் ஒர்க் ஆகலை, அப்படி நிறைய விஷயங்கள் வந்தது. இப்போ ப்ரோக்ராமேட்டிக்கலாக போட ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடி பிளேலிஸ்ட்டை டேரெக்டாக லோட் பண்ண ஆரம்பித்தோம், அது ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ ஒரு ப்ரோக்ராம் போட்டு வெறும் கடைசி 10 வீடியோவை எடுத்து காட்டுற மாதிரி போட்டு பண்ணியிருக்கோம். இப்போ எப்படின்னா, போட்டோன்னே அந்த வீடியோலாம் வந்துடும். அது வந்து ஃபஸ்ட்டு மியூட்டில் தான் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். மியூட்னா சவுண்ட் இல்லாமல் இருக்கும், நீங்கள் தான் சவுண்ட் ஆன் பண்ணிக்கணும். சவுண்டு மியூட் பண்ணால் தான் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். அதுதான் யூடியூப் இப்போ எல்லா வீடியோ இதுவும் அப்படி தான் வச்சுருக்காங்க ரூலு. ப்ளே ஆகும், நீங்கள் போய் ஆடியோ வந்து ஆன் பண்ணிக்கணும். அது வரைக்கும் எல்லாமே வரும். இது எப்படின்னா, நம்மளுடைய ஜிஸ்ட் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் டெய்லி எப்படி போடுறோம்னா, காலம்பரம் 5 மணிக்கு வரும் ஜிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். 5:05க்கு மேனிஃபெஸ்டேஷன் வரும். இப்படி தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் யூடியூப்பில், அப்படி தான் ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ரோக்ராம் வந்து ஒரு ப்ரோக்ராம் 5:15க்கு ரன் ஆகும். அது என்ன பண்ணுன்னா, இன்றைக்கி இருக்கிற ஜிஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் எடுத்துக்கும் டாப்பில். ஓகேவா? அதை வச்சுக்கிட்டு பில்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ என்றைக்குமே நீங்கள் வந்து 5 மணிக்கு 5:15க்கு அப்புறம் நீங்கள் பார்க்குறது வந்து கரண்ட்டான டேட்டுக்குள்ளே இது பார்ப்பீங்க. அந்த மாதிரி ப்ரோக்ராமேட்டிக்கலாக பண்ணியிருக்கோம். இது வந்து ஜிஸ்ட் அண்ட் மேனிஃபெஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் சாங்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து கன்னடா அந்த பாஷையோட டிராஃபிக் கண்ட்ரோல் சாங்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி இந்த ஸ்பிரிச்சுவல் கேலண்டர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரம்மகுமாரிக்கு வந்து 2 லாங்குவேஜாக தான் இருக்குது, இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் தான் இருக்குது. இப்போ நம்மளதில் வந்து இப்போத்துக்கு 6 லாங்குவேஜ் ஆட் பண்ணியிருக்கோம். இடையில ஏற்கனவே நம்ம சொல்லிவிட்டோம் தமிழ் தெலுங்கெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்னு. புதுசாக நம்ம அசாமீஸ் அண்ட் மலையாளம் சேர்த்துருக்கோம். நம்ம இப்படியே போய் 11 லாங்குவேஜ் கொண்டு வந்துடுவோம். ஓகேவா? இப்போத்துக்கு 6 இருக்குது, இனி 5 ஆட் பண்ணி 11 ஆக்கிடுவோம்.
இப்போதைக்கு நம்ம ஆட் பண்ணதும் நம்ம சொல்கிறோம். நீங்கள் இதெல்லாம் வந்து நம்மளுடைய சிவஞான் முரளி ஆப்பில் இருக்குது. ஸோ தயவுசெய்து இதெல்லாம் பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். இல்லை நான்லாம் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன்னா, இப்போ எனக்கெல்லாம் மலையாளம் வந்து எழுத படிக்க தெரியாது, ஆனஸ்ட்டாக சொன்னால். இப்போ மலையாளம் வந்து இதை பார்த்து நான் கற்றுக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும். ஒரு அந்த கேலண்டர்லாம் வந்து 2 சென்டென்ஸ் மேலே இருக்காது. ஸோ டெய்லி 2 சென்டென்ஸ் படித்தா அந்த மலையாளம் படிக்க வந்துடும்ல. அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து தாய்மொழி வேறையாக இருக்கும். அவங்க இருக்கிற வேறு ஊர்னால அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷை ஒன்றா இருக்கும். ஸோ அவன் தாய்மொழி கற்றுக்கிறது இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்படி கற்றுக்கிறனோ யூஸ் பண்ணிக்கிறனோ அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.